ஆலைகள் பூட்டப்பட வேண்டும் ஒரு கோரிக்கை. அது ஒன்றுக்கொண்டு தொடர்பு உள்ளது. மதுக்கடைகள் மூடப்படாமல் மது ஆலைகள் தொடர்ந்து செயல்பட்டுதுன்னு சொன்னாங்க. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் அல்லது சாராயம் அது அண்டை மாநிலங்களுக்கு போகணும். அதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்களா அல்லது பூரண மது விலக்கை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் பூரண மது விலக்கு கொண்டு வந்தாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் காலம் கெட்டு போய்விடுவதில்லை. நேற்றைக்கு தான் திறந்திருக்கிறாங்க. நிறைய சமூக ஊடகங்களில் வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு புறத்தில் மக்கள் அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்காக க்யூவில் நிற்கிறது. இப்போ அதையெல்லாம் மிஞ்சி சாராயம் வாங்குறதுக்கு ஏராளமான பேர் க்யூவில் நிற்கிறது. இப்போ எந்தெந்த வீட்டில் என்னென்ன குழப்பங்கள், அவங்க சேமித்து வச்சுருந்த பணத்தில் ஏதாவது மிச்சம் வச்சுருக்காங்களா இல்லை அடமானம் வச்சுருக்காங்களா, எதுவுமே இப்போ நமக்கு கணிக்க முடியல. ஆனால் இது மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். குறிப்பாக பரம ஏழைகளுடைய வீட்டில் இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் பூரண மது விலக்கு கொண்டு வர வேண்டும். அது உடனடியாக சொல்கிறாங்க. கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அண்டை மாநிலத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அண்டை மாநிலத்தில் போய் குடிக்கக்கூடியவங்க அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இருப்பாங்க. நாம் எல்லா இடங்களையும் திறந்து விட்டோம்னு சொன்னாச்சுன்னா இது நிரந்தரமான ஒரு பழக்கமாயிருக்கும். நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய வகையில் இந்த கொரோனாவில் மிகப்பெரிய பாதிப்புகளில் இது ஒரு வழிகாட்டுதலாட்டு நாம் எடுத்துக்கொண்டு நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோன்னு சொன்னதுன்னா மது பழக்கத்திலிருந்து நம்முடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது. நாளைக்கு நான் பூட்டினதில் நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் திறந்திருக்கக்கூடாது. கொரோனா காலத்தில் கட்டாயமாக கொரோனா முடிஞ்ச பிறகு கூட ஒரு 2 வாரம் இருக்கணும். ஏன்னா மக்கள் கையில் பணம் புழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாரம் 2 வாரம் நேரம் கொடுத்ததுன்னு சொன்னதுன்னா ஒருவேளை தவிர்க்கவே முடியாது, கை ஆடி போவோம் காலாய் ஆடி போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கையில் பணம் இருக்கும், குடிக்காங்கன்னா குடிக்கட்டும். அது இல்லாமல் பண்ணியாச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நகைகள்லாம் காணாமல் போயிடும். சொந்த வீட்டிலே திருட்டுன்றோம். கொரோனா சம்பந்தப்பட்ட உள்ள விஷயங்களில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு, மற்றபடி எந்தெந்த கடைகளை திறக்கலாம் அப்படிங்கக்கூடியதில் அதில் அந்தந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள். இதில் கடையை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் திறந்தே ஆக வேண்டும்னு எந்த மாநிலத்துக்கும் சொல்லியிருக்கு. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கும் சொன்னது கிடையாது, மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் இதில் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இவங்களுக்கு தேவை இருக்குது, அவ்வளோதான்.